வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு KDM's கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை வந்து சமைக்க போறோம்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்ல ஸ்ட்ராபெரி கேசரி அது வந்து பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துட்டு இறங்கிட்டேன். ஸ்ட்ராபெரி வந்து கொஞ்சம் வந்து ரோஸ் கலர்ல இருக்கும், அந்த லவ் அந்த இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இன்னைக்கு ஸ்ட்ராபெரி கேசரி தான் வந்து பண்ண போறோம் இந்த வீடியோவில். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டெசர்ட் ட்ரை பண்றேன், சமையலே இப்போ தான் ட்ரை பண்றேன். வந்துட்டு எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி டேஸ்டா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பெருசாக இல்லை, சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஸ்ட்ராபெரியை கழுவி கட் பண்ணுவோம். ஒரு வழியாக வந்து கட்டிங்க முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கே சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கு. இந்த ஸ்ட்ராபெரி அந்த கலரு அதெல்லாம் வந்து கட் பண்ணவே அதான் அப்படியே ஒரு ஃபீலாக இருக்கு. என்ன இந்த ஸ்ட்ராபெரி 10 மான்னா தெரியல, போட்டு பார்த்தோம்னா கலர் வராது, ஒன்றும் வராது. அடுத்து என்ன, நெய்யை ஊற்றி அப்படியே ரவையை ரோஸ்ட் பண்ண வேண்டியதான். ரோஸ்டிங் முடிஞ்சது. ஸோ இதுக்கு மேலே ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் முடிஞ்சது. இதுக்கு மேலே வந்து அவ்வளோதான், கேசரி கிண்டி ஸ்ட்ராபெரியை போட்டு மிக்ஸ் பண்ணி கேசரியை தூக்குறோம். ஜாம் மாதிரி. அடுத்து ஒரு நிமிஷத்துக்கு விட்டுட்டோம்னா அடுத்து வந்து ரவையை போட்டு கிண்டி எடுத்துடலாம். தண்ணி வேற கொஞ்சம் ஓவரா பண்ண மாதிரி இருக்கு. ரவை அல்வாவா கூட தெரியல. எனக்கு தெரிஞ்சு வேலண்டைன்ஸ் டேக்கு கேசரி கொடுக்கறதுக்கு அல்வா கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவன் கூட 100 வருஷம் வாழணும். வந்துருச்சு. தண்ணி ரொம்ப நிறைய இருக்குமோன்னு நினைச்சேன், பட் வந்து எல்லாமே உறிஞ்சு ஒரு கன்சிஸ்டன்சியில கிடைச்சிருச்சு. And guys, finally வந்து நம்மளோட ஸ்ட்ராபெரி கேசரி ஃபார் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து செஞ்சாச்சு. அப்படியே ஸ்ட்ராபெரி ஷேப்லேயே வந்து கேசரியை முடிச்சிட்டேன் அப்படியே. ஸோ வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு இதெல்லாம் போட்டு டிசைன்லாம் பண்ணி நான் ஒரு கலவையை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குவேன். ஸோ கைஸ், ஒன்றும் இல்லை, அந்த ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டுக்கு லைட்டாக புளிக்குது, மற்றபடி வந்துட்டு டேஸ்ட் வந்து கரெக்டாகவே இருக்குங்க. ஸோ தட் இஸ் அவர் ஸ்ட்ராபெரி கேசரி. ஸோ வந்து பசங்களுக்கு கொடுத்து பார்க்குறேன் என்ன வந்து கமெண்ட்ஸ் வருது. இவர் தான் வந்து நம்ம ரிவ்யூவர். வேலண்டைன்ஸ் டேக்கு லவர்கிட்ட கொடுக்க வேண்டியது என்கிட்ட கொடுக்குறாரு. நானுமே சிங்கிள் தான் கைஸ். ஸோ அதனால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், டைப் பண்ணி பார்த்து. ஸோ கைஸ், அவன் ரிவ்யூ பண்ணிட்டான், சாப்பிட்டு நல்லா இருந்ததுதான் நான் சொன்னான். ஸோ வந்துட்டு அந்த ஸ்ட்ராபெரிக்கு லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கு, மற்றபடி வந்து அந்த கேசரி டேஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா வந்திருக்கு. கன்சிஸ்டன்சி, சுகரு அதெல்லாமே நல்லா தான் இருக்கு. இன்னொருத்தர் வர்றான், அவனுக்கும் கொடுப்போம் தேவைடாங்க. ஸோ அடுத்து வந்து இன்னொருத்தர் வந்து வந்துட்டான். அடுத்து வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு டேஸ்ட் பண்ணலாமா வந்து பண்ணு. ஸ்ட்ராபெரி சேர்த்து சாப்பிடலாம், இல்லை கேசரியோட கலந்து சாப்பிடலாம். கேசரியா? ஸ்ட்ராபெரி கேசரி. நீ அங்கிருந்து ரியாக்ஷன் கொடுறோம், அப்படியே நம்ம ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆசமா இருக்குது. இப்படிதான் எல்லாரும் சொல்றானுங்க, பட் வந்து நல்லா இருக்கு. சீரியஸாக சூப்பராக இருக்கு. உப்பு அதிகமாக உப்பு ஸ்ட்ராபெரி கேசரி, அதனால லைட்டா வந்து அந்த புளிப்பு வரும். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல், வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக சூப்பராக இருக்கும். அதனால உன் ஆளுக்கு செஞ்சு கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கோ. செஞ்சு கொடுங்க கைஸ். இதோட வந்து என்னோட வீடியோ வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் இதோட என்னோட வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். இன்னொரு கிச்சன்ல இன்னொரு சமையலோட பாக்குறேன். Until then, bye bye from Deepak. Bye bye, get him fame, love you all.